ஓபிஎஸ் மறுபடியும் பரபரப்பு செய்தியா இருக்காரு. திமுகவில் இணைய போகிறாரா ஓபிஎஸ் அப்படிங்கிற கேள்வி இருந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ஓபிஎஸ் அணியில் இருந்த மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ தன்னோட சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திமுகவை இணைஞ்சார். அதே போல முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினர் உரத்தநாடு தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினரான வைத்திலிங்கம் அவர்களும் ஓபிஎஸ் ஆதரவாளர் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திமுக இணைஞ்சிட்டாரு. அதே போல அவரோட இருந்த ஜெயஸ்ரீ பிரபாகர் தாவேக்காக்கு போனாரு. குன்னர் ராமச்சந்திரன் அரசியல் விட்டே போயிருந்தாரு. இன்றைக்கு காலை பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் ஓட இருந்த மாநிலங்களவை உறுப்பினரான தர்மர் அவர்கள் திமுகவுக்கு போனா எங்க வீட்டுல கேட்டா கொஞ்சம் அவமானமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிமுகலே சேர போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த சூழல்லாம் பாக்குற போது ஓபிஎஸ் திமுக பக்கம் நகர்றாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்துகிட்டு சூழல இன்றைய தினம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிஞ்ச உடனே ஓபிஎஸ் அவர்கள் அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபுவோடு தனிமையில 15 நிமிஷம் சந்திச்சிருக்காரு. சேகர் பாபுவும் ஓபிஎஸ் அவர்களும் ஏற்கனவே அதிமுகவில் ஒன்னா வேலை பார்த்தவங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இதன் மூலம் மறுபடியும் அதாவது ஓபிஎஸ் அவர்கள் அவங்க கூட